ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் நாளாக தான் இருக்க போது. ஒரு புது ஆரம்பமாக நினச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி மோட்டிவேஷன் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைஃப்பில் பல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். பட் எதுவுமே நம்மளை தளர விடக்கூடாது. எப்படி? அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்பார்க்கை, ஒரு மோட்டிவேஷனாக, கொஞ்சம் எனர்ஜியாக ஏதாவது பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாழ்க்கை ஒரு அழகான பரிசு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு கிடைக்குது. நம்ம கனவுகளை நோக்கி போகணும். சவால்கள் வரலாம், ஆனால் நம்ம தைரியத்தை கை விடவே கூடாது. சேலஞ்சஸ் மே கம், பட் வி ஷுட் நாட் லாஸ் யுவர் கரேஜ். வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1. இமேஜின் ஒரு ரேஸில் நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே கால் ரொம்பவே வலிக்குது, டயர்டாக இருக்கீங்கன்னு தோணுது. சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? நிற்கலான்னு தோணுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண தோணுமா? அதுதான் மோட்டிவேஷன். தாராளமாக இன்னும் ட்ரை பண்ண, இன்னும் முன்னாடி போக முடியும்னு தான் நம்ம நினைப்போம். நம்மளால் முடியும், நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் நினச்சாவே அதுதான் மோட்டிவேஷன். ஸ்டெப் 2. தாட்ஸ் டிஃபர். பார்த்தா எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்கப்பா. சில பேர்த்துக்கு மியூசிக் மோட்டிவேஷனாக இருக்குது, இன்னும் சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன், இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஃபேமிலி தான் மோட்டிவேஷன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே காமன் பாயிண்ட் இதுதான். ஏதாவது ஒன்று மேலே இன்ஸ்பயர் பண்ணணும்னா அதுதான் மோட்டிவேஷன். இந்த ஸ்டோரியில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முடியலன்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ட்ரை பண்ணால் எல்லாமே பாசிபிள் தான். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் வேர்ட் தான். அது இருந்தால் எதுவுமே ஈஸி தான். ஸோ என்ன பண்ணணும்? நம்மளால் முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்ச் தெரியும். ரிமெம்பர், மோட்டிவேஷன் ஒரு ஜேர்னி தான், அது டெஸ்டினேஷன் இல்லை. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் பெரிய சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தாராளமாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணணும். ஸ்டெப் 3. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய சக்தி இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த சக்தியை கண்டுபிடிக்கணும். நம்மளை ஃபஸ்ட்டு நம்பணும், முடியும்னு சொல்லணும். எந்த தடையும் தாண்டி போக முடியும். சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குங்க. சந்தோஷம் வெளியே இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. சின்ன விஷயங்களில் சந்தோஷம் கண்டுபிடிக்கணும். மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். நம்மளை சுற்றி பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்கள கண்டிப்பாக உங்கள் பக்கத்துலேயே சேர்த்துக்காதீங்க. இன்றைக்கி ஒரு புது ஆரம்பம். நேற்று முடிஞ்சதாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு புது ஆரம்பமாக நினச்சி புதுசாக முயற்சி பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கோங்க. தவறுகளில் இருந்து நிறைய லேர்ன் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட லைஃப்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்டெப் 4. இம்ப்ரூவ் யுவர் மோட்டிவ். நம்ம எல்லாத்துக்கும் கனவுகள் இருக்கும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு. ஆனால் அந்த கனவுகளை வெறும் கனவுகளாக வச்சுட்டு என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. கனவுகளை நனவாக்கணும்னா அதுக்கு முயற்சி பண்ணணும், உழைப்பு வேணும். விடாமுயற்சியாக நம்ம இருந்து நம்ம நினச்ச கனவை பிளான் பண்ணி கரெக்டாக செய்யணும். அப்போ தான் நம்மளால் நனவாக்க முடியும். நான் சின்ன வயசில் ரொம்ப பயந்து சுபாவமாக இருந்தேன். மேடையில் பேசக்கூட பயப்படுவேன். ஆனால் என் டீச்சர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு சின்ன நாடகத்தில் என்னை நடிக்க சொன்னாங்க. முதல்ல ரொம்ப நான் தயங்கிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப முயற்சி பண்ணி நடித்தேன். எல்லாரும் என்னை பார்த்து பாராட்டினாங்க, கிளாப் பண்ணாங்க. அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், நம்ம பயத்தை ஜெயிச்சா எதையுமே சாதிக்கலாம். நம்ம பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை நம்மளால் முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பண்ணி இறங்குங்க. அது முடியுதோ இல்லையோ, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் தான் ஃபெயிலியர் ஆகும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாத்துக்குமே அது இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமாக எதிர்க்கணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த தீர்வு என்னங்கிறத தேடுங்க. நம்மளை நம்பணும். நம்மளால் முடியும்னு ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. சிலர் நல்லதையும் சொல்லுவாங்க, இன்னும் சிலர் கெட்டதை தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசில் என்ன தோணுதோ அதுதான் முக்கியம். அதைத்தான் நம்ம செய்யணும். பாசிட்டிவாக நினைக்கணும். பாசிட்டிவாக மட்டுமே நம்ம வேலைகளை செய்யணும். கண்டிப்பாக நம்மளாலையும் நினச்ச இலக்கை அடைய முடியும். சும்மா கனவு கண்டா மட்டும் போதாதுங்க, அதுக்கு உழைக்கணும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க. தோல்வி வந்தால் கவலைப்படாதீங்க. அதில் இருந்து நிறைய கற்றுக்கோங்க. திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கோல் செட் பண்ணுங்கள். உங்கள் லட்சியம் என்னென்னு தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான கோலை செட் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணுங்கள், எப்படி அடையணும். ஒரு திட்டம் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இலக்கை அடைய முடியும்.
ஆக்ஷன் எடுங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிங்க. ஒரே நாளைக்கு யாருமே இன்னைக்கு இலக்கு வச்சு நாளைக்கு அடைஞ்சிட போகிறது கிடையாது. நம்ம எவ்ரிடே பண்ணுற ஒர்க் தான் ஒரு நாள் நம்மளோட இலக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கும். மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. உங்கள் கனவுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் மோட்டிவேட் பண்ணும். சப்போர்ட் தேடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட பேசுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்கள் இங்கே இருந்து போகும்போது ஒரு புது நம்பிக்கையோடு போகணும். உங்களால் முடியும்னு நம்பணும். உங்களோட கனவுகளை நனவாக்க முடியும்னு நம்புங்க. இப்போவே ஆரம்பிங்க. சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்டெப்ஸ் எடுங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது. இந்த வாழ்க்கையை புதுசாக வாழுங்க. சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் கனவுகளை துரத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. 5th ஸ்டெப் மோட்டிவேஷன் ஹோப். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். பட் அதை ரீச் பண்ண ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் வேணும். சில நேரத்தில் வி லாஸ் தட் ஸ்பார்க். முடியலன்னு தோணும். சரௌண்டிங்கில் இருக்கவங்க கூட இது உன்னால் முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். டவுட்ஸ் வரும், ஃபியர் வரும், கான்ஃபிடென்ட் போயிடும். இது எல்லாமே நார்மல் தான். ஆனால் இதுக்குள்ளே மூழ்கி போகக்கூடாது. ஸோ எப்படி தான் இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் திங்க், ஐடென்டிஃபை யுவர் ஃபேஷன். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சால் ஹாப்பியாக இருப்ப, அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்தால் கூட போதும். ஒரு சின்ன விக்ட்ரி கூட பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும் உனக்கு. இங்கிலீஷில் திங்க் அபவுட் வை யூ ஸ்டார்டட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதை மறந்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹோப் இருந்தால் எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண ஹோப் வேணும். பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஒன்னால் முடியும்னு நினைக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்க போகும்போது நல்ல கனவுகளை காணுங்க. அது உனக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். பிகாஸ் ஹோப் இஸ் லைக் அ லைட் இன் தி டார்க். இப்போது ஒரு சின்ன ஆக்ஷன் பிளான் போடுவோம். உன் கோலை ஸ்மால் மேனேஜபிள் ஸ்டெப்ஸாக பிரேக் பண்ணு. ஒரு நோட் புக்கில் எழுது. டெய்லி ஆர் வீக்லி ப்ராசஸ் ட்ராக் பண்ணு. ஃபெயிலியரில் இருந்து தான் நிறைய லேர்ன் பண்ண முடியும். அது ஒரு லெசன். முதல்ல உன்னை நம்பு, கான்ஃபிடென்ட்டாக இரு. அண்ட் சிரிச்சா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், எனர்ஜியும் கிடைக்கும். ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஒரு ஜேர்னி. சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே பார்ட் ஆஃப் இட். மோட்டிவேஷன் அண்ட் ஹோப் இருந்தால் எதுவுமே சாத்தியம். ஸோ கீப் கோயிங், நெவர் கிவ் அப், பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். ஸ்டெப் 6, கிரியேட் அ மோட்டிவ். யோசிச்சு பாருங்க, பல பேர் லைஃப்பில் ஒரு பாயிண்டில் ஸ்டக் ஆகிடுவோம். ஒர்க்கில் ப்ரெஷர், பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம், ஃப்யூச்சர் பற்றி தெரியல, எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மவுண்டைன் மாதிரி தெரியும். முடியலன்னு தோணும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண தோணும். இது எல்லாமே இருக்கும். அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கொஞ்ச நேரம் பெருசாக ஆயிடக்கூடாது. அதுதான் ப்ராப்ளமே. இப்போ அந்த ஸ்பார்க் பற்றி எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட், உங்கள் கோல்ஸை கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். என்ன அச்சீவ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாதை பற்றி கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிளான் பண்ணுங்கள். பெரிய மவுண்டைனை பார்த்தா பயமாக இருக்கும். ஆனால் அந்த மவுண்டனில் இருக்கிற சின்ன சின்ன கல்லுகளை பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டெப், அது மேலே ஒரு ஸ்டெப், அப்படி போகலாம். செகண்ட், பாசிட்டிவான என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சப்போர்ட்டிவ், காலேஜஸ் எல்லாரும் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம எனர்ஜி லெவல் ஹையராக இருக்கும். நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க. அது உங்கள் கான்ஃபிடென்ட்டை கம்மியாக்கும். தேர்ட், உங்கள் பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நினச்சி பாருங்க. சில சமயம் நம்ம ஸ்ட்ரென்த்தை மறந்துடுவோம். இயர்லியரில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு ரீகால் பண்ணினா ஒரு பூஸ்டப் கிடைக்கும். இன்னும் நம்மளால் முடியும்னு தோணும். லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். ஆனால் மோட்டிவேஷனோட இருந்தால் எல்லாம் தாண்டி போகலாம். இன்றைக்கி ஒரு சின்ன சீட் போட்டேன், அது பெரிய மரமாக வளர போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் உங்கள் பக்கம்தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். எப்பயுமே வாழ்க்கையில் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க. ரெண்டாவது, இது என் தலையெழுத்துப்பா அப்படின்னு சொல்லி பழகாதீங்க. என்னதான் தலையெழுத்தாக இருந்தாலும் நம்மளால் மாற்ற முடியும். சரிங்களா? அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். எப்பயுமே பாசிட்டிவ் திங்காகவே இருங்க. காலத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா டைம் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸ்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி இந்த டைம் போகுதுன்னா திருப்பி வரப்போகிறது கிடையாது. ஸோ இருக்கிற டைமை வீணாக்காமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யாரையுமே நம்பி நீங்கள் இருக்காதீங்க. உங்களை நம்பி நீங்கள் இருங்க. உங்களுக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்குது. சக்ஸஸ் ஒன்று தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வெற்றி அடையணும். அதுக்கான பிளானை கரெக்டாக பண்ணுங்கள். லைஃப் ஒரு சான்ஸ் தான், ஒரு சான்ஸ் தான், ஒரு சான்ஸ் தான். உங்களோட மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒன்ஸ் லைஃப் போயிடுச்சுன்னா திருப்பி வரப்போகிறது கிடையாது. ஒவ்வொரு அடியும் பார்த்து கரெக்டாக எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். இந்த ஒரு நாளில் எனக்கு உங்களோட பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.